வணக்கம். நம்முடன் சென்னையில் ஒரு 8 வயது சிறுமி பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாகியிருக்கின்றார். அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். வீடியோ பார்க்குற நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை நுங்கம்பாக்கத்தை சேர்ந்த 8 வயது சிறுமி பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார். அவரை பாலியல் பலாத்காரம் செய்தது ஒரு 8 வயது சிறுவனோ அல்லது 10 வயது சிறுவனோ 12 வயது சிறுவனோ கிடையாது. 56 வயசு நிறைந்த ஆயுதப்படை காவல் துணை ஆய்வாளர் தான் இந்த குற்றத்தை செஞ்சிருக்கிறாரு. போதை எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை மிருகமாக்குது அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு உதாரணம். கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எம்பி கனிமொழி அவர்கள் சொல்லியிருந்தாங்க, இந்த டாஸ்மார்க்கால் தமிழ்நாட்டில் ஏராளமான விதவைகள் உருவாகிறது இல்லாமல் ஏராளமான குற்றவாளிகளும் உருவாகுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முடிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 4 வருஷமாகுது. தொடர்ந்து டாஸ்மார்க்கை திறந்து வச்சு ஏராளமான குற்றவாளிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அது சாதாரணமாக குடிமக்களாக இருந்தால் பரவாயில்ல, இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் ரிட்டையர் ஆகக்கூடிய காவல்துறை அதிகாரி இந்த மது போதையால் 8 வயது சிறுமிக்கு போதை ஊசியை போட்டு மயக்க நிலையில் அந்த குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார். எப்படி அப்படின்னு பார்க்கலாம். தன்னுடைய வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருக்கிறது 8 வயது சிறுமி. அந்த சிறுமி திடீர்னு காணாமல் போயிடுறாங்க. அதன் பிறகு அந்த சிறுமியினுடைய தாத்தா, அவர் தான் வீட்டில் இருக்கிறாரு. அந்த சிறுமியினுடைய அம்மா உயிரோடு இல்லை, அவருடைய அப்பா வேலைக்கு போயிட்டாரு. அந்த சிறுமியினுடைய தாத்தா எங்கே பேத்தி காணோம்னு சொல்லிட்டு தேடுறாரு. ஒரு 1.5 மணி நேரமாக அந்த சிறுமி கிடைக்கல. அதாவது சாயங்காலம் 7:30 மணிக்கு 6 மணிக்கு காணாமல் போன சிறுமி ஒரு 7:30 மணி அளவில் அந்த சிறுமியினுடைய வீட்டில் இருந்து 300 மீட்டர் தூரத்தில் இன்னொரு வீட்டில் மயங்கி கிடக்கிறதா தகவல் வருது. அதன் அடிப்படையில் அந்த சிறுமியினுடைய தாத்தா அங்கே போய் பார்க்கும் பொழுது அந்த சிறுமி மயக்கமடைந்து கிடைக்கிறாங்க. அதன் பேரில் அந்த வீட்டில் இருந்த நபருடன் அந்த சிறுமியோட தாத்தா வாக்குவாதத்தில் ஈடுபடுறாரு. ஒரு கட்டத்தில் அந்த போதை நபர் ஆயுதப்படை காவல் அதிகாரி எஸ்ஐ இந்த சிறுமியினுடைய தாத்தாவை தாக்குறாரு. அதன் பிறகு சம்பவம் பெரிய அளவில் வெடிக்குது. ஏராளமான கூட்டம் சேர்ந்த உடனே காவல்துறைக்கு புகார் கொடுக்குறாங்க. காவல்துறையினர் வந்து அந்த குற்றவாளி மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக சமாதானம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பேச போகிறாங்க? நடந்த தப்பு நடந்து போச்சு. அந்த 8 வயது சிறுமிக்கு 2 லட்ச ரூபா பணம் தரோம், 8 வயது சிறுமிக்கே கவர்மெண்ட் வேலை வாங்கி தரோம்னு சொன்னால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அப்படிப்பட்ட மோசமான அவலமான ஆட்சி தான் தமிழ்நாட்டில் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளாத அந்த சிறுமியினுடைய பெற்றோர்கள் ஆயிரம் விளக்கு காவல் நிலையத்தில், அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த புகாரின் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காவல்துறை அதிகாரி கைது செய்யப்படவில்லை. அதன் பிறகு கிழக்கு மண்டல இணை ஆணையருக்கும் புகார் கொடுக்கப்படுகிறது. அதன் பிறகு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. போஸ்கோ சட்டத்தில் இந்த குற்றவாளி கைது செய்யப்படுகிறார். எதன் அடிப்படையில் கேட்டிங்கன்னா, பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் அந்த சிறுமி மீது பரிசோதிப்பதற்காக மருத்துவமனைக்கு அனுப்புகிறாங்க. சிறுமியை பரிசோதித்த டாக்டர்கள் அந்த சிறுமிக்கு மயக்க ஊசி போடப்பட்டு 2க்கும் மேற்பட்ட முறை பாலியல் பலாத்காரத்தில் பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் அந்த குற்றவாளியின் மீது போஸ்கோ சட்டத்தில் கைது செய்யப்படுகிறார். இப்போ எந்த அளவுக்கு மோசமான நிலையில் டாஸ்மார்க் செயல்படுகிறதுன்னு நன்றாக தெரிஞ்சுக்கலாம். பணம் மட்டுமே குறிக்கோள், வெற்றி மட்டுமே குறிக்கோள். தொடர்ந்து இன்னும் 50 வருஷத்துக்கு நம்ம ஆட்சி செய்யணும்னா டாஸ்மார்க் திறந்திருக்கணும். அதில் வருமானத்தை எல்லாம் எடுத்து மக்களுக்கு ஓட்டுக்கு பணமாக கொடுத்து ஜெயிக்கணுங்கிற நிலையில தான் இப்பொழுது தமிழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக இந்த சம்பவம் நடந்தது கொலம்பியாவிலேயோ கென்யாவிலேயோ மற்ற நாடுகளுக்கு, ஆப்பிரிக்க நாடுகளில் நடக்காதுங்க, தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்குது. இந்தியாவிலேயே சட்டம் ஒழுங்கை மதிக்கின்ற முதல் தரமான மாநிலம், அமைதியான மாநிலம் அப்படிங்கிற பேர் போன தமிழ்நாட்டில் தான் இந்த 8 வயது சிறுமிக்கு பாலியல் அத்துமீறல் எடுத்திருக்கிறது. அடுத்ததாக, நான் ஆட்சிக்கு வந்தால் எனக்கு ஓட்டு போடாதவங்க கூட அடடா ஓட்டு போடாமல் விட்டுட்டோமே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ஒரு நல்ல ஆட்சி தான் நாங்கள் தருவோம்னு சொல்லிட்டு தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தார். ஆனால் இவ்வளவு மோசமான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார். சரி, ஒரு தனிநபர் ஒரு அரசு அதிகாரி செஞ்ச தப்புக்கு ஒரு மாநிலத்தினுடைய முதல்வரை குறை சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா குறை சொல்லக்கூடாது. சரியான நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த பாதிக்கப்பட்ட குழந்தையினுடைய பெற்றோர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் தராங்க. அந்த கம்ப்ளைண்ட் மீது நடவடிக்கை எடுக்க எஃப்ஐஆர் பதிவு செய்யவே காவல்துறை அதிகாரிகள் மறுத்து விடுகிறார்கள். அந்த அளவுக்கு மோசமான நிலையில் தான் காவல்துறையின் மீது காவல்துறையை
தன்னுடைய கையில் வச்சிட்டு இருக்க முதலமைச்சர் ஆட்சி செய்கின்றார். கண்டிப்பாக இந்த எஃப்ஐஆர் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் கண்டிப்பாக ஆட்சியாளர்கள் மீது நாம் அதிருப்தி கருத்தை சொல்ல போவதில்லை. ஆனால் எஃப்ஐஆர் பதிவு செய்யறதுக்கே கோர்ட்டில் போய் பர்மிஷன் வாங்கிட்டு வந்தால் தான் எஃப்ஐஆர் பதிவு பண்ண வேண்டிய நிலையில் தமிழ்நாட்டு காவல்துறை இருக்குது. அதனால தான் மோசமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று நாம் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறோம். 2 நாள் கூடாகல அஜித்குமார் என்ற அப்பாவி இளைஞர் 6 காவல்துறை அதிகாரிகள் அடித்தே கொலை செய்யப்பட்டார். அதற்கு நீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க. தன்னுடைய சொந்த மக்களையே இந்த அரசாங்கம் அடித்து கொலை செய்து ஒரு கடுமையான குற்றச்சாட்டை நீதிபதிகள் வச்சிருந்தாங்க. அந்த சம்பவம் ஆறுவதற்குள்ளாகவே 48 மணி நேரத்துக்குள்ளார அடுத்த இன்ப சம்பவம் நடந்திருக்கிறது. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.